பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட இடைப்படுங்க. இந்த கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம், நன்மைகள், கிருபைகள் யாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அனுகூலமாக இருக்கட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம தயவு செய்து உட்காருவோம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின இந்த மடலினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்திலே தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனுடைய ஆவிக்குரிய மகனாக இருக்கிறார். ஒரு யங் பாஸ்டர், சின்ன வயசு பையன் தீமோத்தேயு. பவுல் அப்போஸ்தலன் பெரியவர். இந்த யங் பாஸ்டர் ஊழியத்தை ஆரம்பித்து 4 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இந்த 4 வருஷத்தில் ரொம்ப பிரச்சனை. ஆமென். பிரச்சனை இல்லாத வீடு இல்லை, பிரச்சனை இல்லாத சபை இல்லை. பிரச்சனைகள் வருகிறது. இவைகள் எதிர்ப்பதற்காகனா ஓவர் கம் பண்ணுவதற்காக, ஆமென், மேற்கொள்வதற்காக. நான் ஜெயிப்பதற்காக என்று கூட சொல்ல மாட்டேன். ஏனென்றால் சில நேரத்தில் பிரச்சனையில் நம்ம ஜெயிக்கும் போது பாடம் கற்றுக்க மாட்டோம், தோக்கும் போது நிறைய கற்றுப்போம். ஆனால் மேற்கொண்டாக வேண்டும். we need to overcome. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த மேற்கொள்றதை கிறிஸ்துவின் வழியில் ஜெயிக்கிறதா அர்த்தம். இயேசு சிலுவையில் மரித்தார். சேவர்கள் இயேசுவை சிலுவையில் என்ன பண்ணாங்க? சாகடிச்சாங்க. அன்றைய ரியாலிட்டிக்கு யார் ஜெயிச்சது? அவங்க ஜெயிச்சாங்க. இயேசு தோத்தார். ஆனால் பரலோக ரியாலிட்டியில் இயேசு ஓவர் கம் பண்ணார். ஜெயிச்சவன்லாம் இன்றைக்கி இருக்கானான்னு தெரில, ஆனால் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு அவங்க கூட இருந்த கூட்டம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இயேசுக்கென்று ஒரு திரள் கூட்டம் இயேசுவே உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் நம்பலாம். நம்ம எப்படி கிறிஸ்டியன் ஆனோம்? அவர் நேசிச்சார், என்னை காப்பாற்றினார். நீங்கள் எப்படி கிறிஸ்டியன் ஆனீங்க? உங்களை நேசிச்சார், உங்களை காப்பாற்றினார். அப்போ தெளிவாக புரியுதா அவர் உயிருடன் இருக்கிறார் என்பது. ஸோ இந்த காலகட்டத்தில் எபேசு திருச்சபையில் 4 ஆண்டுகள் ஊழியத்தை நடத்தின இந்த தீமோத்தேயு என்கிற தன்னுடைய ஆவிக்குரிய மகன் உண்மையான மகன் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு சொன்னார், நீ உண்மை உள்ள ஊழியனாயிரு, உண்மையாக இருப்பா, வேலைக்காரனாக இரு. யாருக்கு வேலைக்காரனாரு? ஆண்டவருக்கு. உலகத்தில் வேலை செஞ்சால் அது பேர் வேலைக்காரன், அவருக்கு வேலை செஞ்சால் அது பேர் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. உலகத்தில் வேலை செஞ்சால் அது பேர் சர்வெண்ட்டு, அவருக்கு வேலை செஞ்சால் அது பேர் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஓகே, இப்பொழுது 2வது மிஷினரி பயணம் போது, 3வது மிஷினரி பயணம் போது தீமோத்தேயு பவுல் கூட இருந்திருக்கிறார். த்ரோவா, பிலிப்பி, கொரிந்து இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் ஊழியம் செய்த தீமோத்தேயுக்கு எபேசுவில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். எபேசுவில் பவுல் அப்போஸ்தலன் 3 ஆண்டுகள் கிட்ட 3வது மிஷினரி பயணத்தில் அவர் ஊழியம் செய்தவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் என் மகனே, என்னுடைய அன்பின் மடலை விட்டு விடாதே, இவைகளை வைத்து கொள்ளுன்னு எழுதி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு செத்துற போகிறாராம். இப்போ இந்த லெட்டருக்கு வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். நான் பானபலியாய் ஊற்றப்பட போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு டை. நான் மரிக்க போகிறேன். நம்ம கூட பாஸ்டர் ஆகிட்டோம். ஆனால் இளமை பருவங்கள், நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பெரிய பாஸ்டருங்களாம் மெசேஜ் கொடுக்கும்போது கீழே உட்காந்து கேட்டுருந்தோமே, அதுதான் உண்மையிலே ஜாலியாக இருக்குது. இங்கே நிற்பதை விட அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென். ஆமாம், பவுலுடைய காலம் முடிந்து தீமோத்தேயுடைய காலம் வரும்போது தீமோத்தேயு எழும்ப வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகிறார் என்றால் அதே நிலை தான் நம் அனைவருக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். நான் என் ஆண்டவருடைய ஊழியத்தை இந்த நிலையில் நிறுத்தினேன்னா அதை எடுத்துக்க என் பிள்ளைங்க ரெடியாகிறாங்களா? நான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் ஞான பிள்ளைகளாக இருந்தாலும் எடுக்கலைன்னா இவ்வளோ பெரிய எஃபர்ட்டு வீணாய் போய்விடும். இதில் மிகவும் கேர்ஃபுல்லாக இருந்தவர் தான் பவுல் அப்போஸ்தலன். இது ரொம்ப கொடிதான ஒரு இருண்ட காலம். இந்த 2 தீமோத்தேயு ஃபுல் எழுதும்போது அவர் கிறிஸ்துக்கு பின் 67 இறக்க போகிறார். ரோமன் மன்னனாக இருந்த நீரோ என்கிறவன் பைத்தியத்திலும் அதி பைத்தியமாக ஆகி அவன் வேலையே கிறிஸ்தவர்களை கொலை செய்வது, எரிப்பது என்றெல்லாம், பொதுமக்களோட சண்டை போடுவது, அதிகமான டார்கெட்டே அவனுக்கு கிறிஸ்டியன்ஸை சாவடிப்பது தான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ரோமர்களால் ஆளப்பட்ட ஒரு பட்டணம், ரோமர்களுடைய மேஜர் சிட்டிஸில் ஒரு மேஜர் சிட்டியான எபேசில் உள்ள பாஸ்டர் தான் தீமோத்தேயு. இப்போ உங்களுக்கு இந்த லெட்டர் புரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது என்று. ஆமென். தன் மரிப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒன்று.
இந்த மடல் என்பது ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். தன்னிடத்தில் கொடுத்த நேரம், தன்னிடத்தில் கொடுத்த ஆத்துமாக்கள், தன்னிடத்தில் கொடுத்த ஊழியம், இவைகளுக்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்க வேண்டும். அது ஒரு நல்ல கணக்கு ஒப்புயனாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லுகிறார். தனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் நீ உன் விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது தீமோத்தேயு என்று சொல்லுகிறார். பயம் வந்தாலும் பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்ல போகிறார். என்னுடைய மரணம் சாதாரணமான மரணமாக இருக்க போவதில்லை, நான் கொலை செய்யப்பட போகிறேன், இருந்தாலும் நீ விசுவாசத்தில் போராட வேண்டும். நான் வயசாகி சாக போல, உடம்பு சரியில்லாமல் சாக போகிறதில்ல, என்ன பண்ண போகிறான்? கொலை செய்ய போகிறான். ஆனாலும் நீ என்னுடைய மகனாக ஊழியத்தை செய்ய இல்லை. எபிரேயர் 13:23 தீமோத்தேயுவும் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார் விசுவாசத்திற்காக. தீமோத்தேயுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, தீமோத்தேயுக்கும் பாடுகள் இருக்குது. இவைகள் மத்தியிலும் என்கரேஜ் பண்ணுறார் பவுல் அப்போஸ்தலன். நல்ல போராட்டத்தை போராடும். இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க், பட் ஸ்டில் தீமோத்தேயு யூ நீட் டு கன்சிடர் பிரஸ்ஸிங் ஆன். நீ தொடர்ந்து முன்னேறுவதை நீ செய்ய வேண்டும், நீ கற்றுக்கொண்டதை செய்ய வேண்டும். விசுவாசம் என்கிற இந்த ஆழத்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்ல தாயை கர்த்தர் கொடுத்திருக்கார், நல்ல பாட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லை. தீமோத்தேயோட அம்மாவையும் பவுல்லாம் பண்ணியிருக்காரு, புகழ்ந்திருக்கார். 2 தீமோத்தேயு 1:5-6, 2 தீமோத்தேயு 3:14-15 அவங்க ஃபேமிலி பற்றி, தாய் பற்றி, பாட்டி பற்றி சொல்லி இருப்பார். ஆமென். ஆமாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்முடைய என்கரேஜ்மெண்ட் நம்மளை சுற்றில் உள்ள மக்கள் மாத்திரமில்லை, நம்ம பெற்ற தாய் தகப்பனாலும் வருகிறது, நம்முடைய தாத்தா பாட்டினாலும் வருகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நம்ம பெற்ற பிள்ளைகளினால உண்டாகும். நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட இதெல்லாம் வைத்து விட்டு நீ புறப்பட்டு போக வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். யூ நீட் டு டு குட் ஃபைட் என்பதாக சொன்னார் 1 தீமோத்தேயு 1:18, 6:12. ஆமென். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் மகனே நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், உன் விசுவாசத்தை யூ நீட் டு கீப் யுவர் ஃபெய்த் என்று 2 தீமோத்தேயு 4:7 சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆமென். இந்த என்கரேஜ்மெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி நமக்கு அப்ளை பண்ணோம். ஆமென். நமக்கு இருக்கிற பவர் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, நமக்கு இருக்கிற ஞானம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது, நம்ம கையில் இருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம போராடுறோம்ல, நாளைக்கு நம்மளால் போராட முடியாது. நம் பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் நாளைக்கு போராடக்கூடிய பலன் அவர்களுக்கு இருக்கும், நமக்கு இருக்காது. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை, நம்ம போராடுறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்து படித்து பெரிய ஆட்கள் அவங்க போவாங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி கூட இருக்கும். நம்ம அம்மாவா தாத்தா பாட்டியாக மாறிடுவோம். தீமோத்தேயுகள் எழும்ப வேண்டும் என்பதை எக்ஸலண்ட்டாக கற்றுக் கொடுக்குற ஒரு புஸ்தகம் தான் இந்த 2 தீமோத்தேயு. 2 தீமோத்தேயுனுடைய 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய கடைசி சாட்சியை எழுதப் போகிறார். கடைசி வரிகள் இது தீமோத்தேயு பேர் போட்டு எழுதினது. தீமோத்தேயு உயிராழ்ந்த வரைக்கும் அந்த மடலை கையில் வைத்திருந்திருப்பார். தன் ஜீவன் போகும்போது தன் பிள்ளைகளிடம் கொடுத்திருப்பார். ஒரு அருமையான மடல் இன்றைக்கு இது நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை தீமோத்தேயுவாக கருதுகிறேன். இதை படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் நேராக எனக்கு எழுதினதாக நான் கருதுகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க. வாங்க நம்ம படிக்கலாம். ஆமென். முதல் வசனத்திலே சொல்ல போகிறார். ஃபர்ஸ்ட் வெர்ஸ் படிக்கலாம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. ஒரு நிமிஷம். பவுல் அப்போஸ்தலன் கட்டளை கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பதாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவருடைய பிரசனமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாகும். ஸோ ஃபைனல் சார்ஜ் கட்டளைன்ட்டார். ஐ சார்ஜ் யூ. நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? கட்டளை கொடுக்குறேன். சத்தியமான ஒரு கட்டளை கொடுக்குறேன். ஒரு டெஸ்டிஃபை பண்ண போகிறேன். நீ செய்ய வேண்டியது. தன்னுடைய இருண்ட அந்த ஜெயிலில் அமர்ந்துக்கிட்டு, குளிர் உள்ள அந்த ஜெயிலில் அமர்ந்துக்கிட்டு தன் மகனுக்கு மடல் எழுதுகிறார். என்ன எழுதப் போகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும். பிரசன்னமாகுதல்னா இஸ் அப்பியரிங். இயேசு கிறிஸ்து திரும்பி இந்த பூமியில் வரப்போகிறார்.
ஆதாம் முதற்கொண்டு மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருவனும் ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டியது வரும். யாரை லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுறோமோ இல்லையோ, ஜீசஸை மீட் பண்ண வேண்டியது வரும். பர்சன் டு பர்சன். இன்றைக்கி நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இன்றைக்கி நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார், அந்த ராஜா இருக்கிறார். அவர் நம்ம பார்த்ததில்லை, அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவர் நம்மளை பார்த்துருக்கிறார். தாயினும் மேலான அன்பு. என் கண்ணு மூணாலும் பரவாயில்ல, என் தாய் கண்ணை திறந்துருக்குது, நிம்மதியாக தூங்குவேன் என்று சொல்வது போல், நான் என் கண் அவரை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவர் கண் என்னை பார்க்குற என்ற நம்பிக்கையோடு நாம் போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னமாகுதலை பற்றி வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர்லையும் தெசலோனிக்கர் எழுதுகிற சபை இதில் அவர் சொல்லியிருக்கார். ஒன்றுத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, ஜீசஸ் ரகசியமாக தம் மக்களை எடுத்து கொண்டு போவார் என்பதை சொல்வார். அது ஒரு பிரசன்னமாகுதல். முதல் முறை பிறந்துட்டார், குழந்தையாக பிறந்தார். அவருடைய ஃபஸ்ட் கம்மிங், அதான் ஃபஸ்ட் கம்மிங். முதல் முறை என்ன பண்ணிட்டாரு? குழந்தையாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து நம்மளை போல் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லா உபாதைகளும் உட்பட்டு, இந்த பூமியில் ஒரு மனுஷன் அவர் கஷ்டப்பட்டான்னு சொன்னான்னா அந்த கஷ்டத்தை இயேசு பட்டு இருப்பார். வயிறு வலி, தலைவலி உட்பட எல்லா வியாதிகளும். உனக்கு முதுகு வலி வந்துச்சு, அதே முதுகு வலி இயேசு சிலுவையில் அனுபவித்திருப்பார். கன்ஃபார்ம்டாக பட்டார். நம்ம எல்லாரோட அதிகமாக பாடுபட்டார். அவர் தான் நம்பர் 1 இருக்க போகிறார். இந்த இயேசு செகண்ட் கம்மிங் என்று ஒன்று இருக்கிறது. இந்த செகண்ட் கம்மிங் அவர் வரும்போதே ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடும். அவர் பவர்ஃபுல்லாக வரப்போகிறார். இதற்கு இடையில் ஒரு ரகசிய வருகை என்று ஒன்றை கொடுக்கிறார். ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் ஆஃப் பீரியட் வருவார். இதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார். ஒன்ஸ் அவர் நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டார்னா, ஒன்ஸ் நம்ம ரகசிய வருகையில் ரேப்சர் ஆகிட்டோம்னா மத்திய ஆகாயத்தில் அவரை மீட் பண்ணுவோம். இல்லையா? கீழே உள்ளவங்க யாரும் அவரை பார்க்க மாட்டாங்க. அது செகண்ட் கம்மியில் தான் நம்ம அவரோட வரும்போது உலகத்து மக்கள் பார்ப்பாங்க. இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக எழுதி வைத்து போயிருக்கிறவர் பவுல் அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை 3 ஆண்டுகள் அவர் நடத்தினார். இந்த பவுல் அப்போஸ்தலன் என்கிறவரும் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாக இருக்கிறவரையும் இயேசு முகமுகமாய் தரிசித்திருக்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா? தமஸ்குவுக்கு போகும்பொழுது முகமுகமாய் இயேசு பிரகாசமான ஒளி மூலமாய் வந்து அவர்கிட்ட பேசினார். பல முறை ஜீசஸ் பேசி இருக்கிறார். எக்ஸலண்ட்டான உபதேசங்களை அவர் சொல்லி இருக்கிறார். ஓகே, இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னமாகுதல் என்று ஒன்று இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. பிரதர் சிஸ்டர் ஆளாளுக்கு ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் ராஜ்யத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவராகி நீங்களும் நானும் நம் தேவன் நம்முடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி புரிந்து கொண்டதால் என்ன தெரியுமா? இன்னைக்கு ராஜ்யங்கள் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது. நாம் ஆளப்போகிற ராஜ்யம் 1000 வருடம். ஹல்லேலூயா. யாருமே அவளை ஆண்டுகள் ஆட்சி செய்தது இல்லை, ஆட்சி செய்ய போவதும் இல்லை. அந்த ராஜ்யத்தை பற்றி நான் எழுதுகிறேன். தீமோத்தேயு, நீரோ பற்றி கவலைப்படாதே, அவனும் ஒரு நாள் உன்னை போன்று மரிப்பான். உனக்கு இருக்கிற மாதிரி தான் பாடு அவனுக்கு இருக்கும். அவன் எதில் இருக்கிறான்? ஆனால் ராஜாங்கத்தில் இருக்கிறானா இல்லையா? அப்படி தானே? பெரியவங்களுக்கும் பிரச்சனை, சின்னவங்களுக்கும் பிரச்சனை, பணக்காரருக்கும் பிரச்சனை, ஏழைகளுக்கும் பிரச்சனை. ஆனால் நீ preach the word. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. boldly in season, out of season. ஆமென். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கன்வின்ஸ், ரிபியூக், எக்ஸார்ட். ஆமென். ஆமாம், கன்வின்ஸ் பண்ணோம். நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது ஜனங்க கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகலைன்னா அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. சில ஊழியக்காரோட மெசேஜ் பேசும்போது நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம். அப்படி பேசுவாங்க. அது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதை தான் சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, கன்வின்ஸ் ஆகு. ஏற்கனவே பல முறை இதை சொல்லியிருக்கிறார். ஹி வாஸ் வெரி கிளியர். திருவசனத்தை பற்றி நீ வெக்கப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:8 சொன்னார். அந்த உபதேசங்களை, மூல உபதேசம், சவுண்டு டாக்டரினை நீ பின்பற்று. 2 தீமோத்தேயு 1:13 சொன்னார். என் கையில் கேட்டதை விசுவாசம் உள்ள உண்மையான மக்கள் கையில் ஒப்புவி. 2 தீமோத்தேயு 2:2 சொன்னார். 2 தீமோத்தேயு 2:15 சொன்னார். வார்த்தையை சரியாக பங்கிட்டு கொடு என்று சொன்னார். மீன் நம்மலாம் சாப்பிட்றோமா இல்லையா? குழந்தைக்கு மீன் தலையை எடுத்து கொடுப்போம். அந்த மீனில் கொஞ்சம் ஃப்ளஷ் எடுத்து முள்ளுலாம் இல்லாமல் எடுத்து அடி போடும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? சாப்பிடும். அதுபோல் தான் மெசேஜ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி, வில்லேஜ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி, படித்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி
இல்லை, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இது ஃபுட்டா அல்ல, அதே ரைஸ் தான், அதே ரைஸ் தான். வயசான பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கொஞ்சோண்டு கஞ்சி குடித்தேன், போரேஜ் குடித்தேன் இல்லை, அதே ரைஸில் தான் வாலிப பசங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிரியாணி சாப்பிட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா? இது அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டுது, அது இவங்களுக்கு ஒத்துக்க மாட்டுது. இது இவங்களுக்கு பிடிக்க மாட்டுது, அது அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டுது. அதே ஃபுட்டு தான். அது போல தான் வேத வசனம். யூ ஷுட் பி கன்வின்சிங். சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. FGBS அநேக இடங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ 8வது இடத்துல வேப்பம்பட்டு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. வி ஷுட் பி கன்வின்சிங். புரியணும், அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்றார். தேவனுடைய ஊழியக்காரன் என்பவன் போதிக்க சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2:24 சொன்னார். என்ன பண்ணோம், உங்களை டீச் பண்ண தெரியணும். இப்போ உங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இப்போ முடிஞ்ச பிறகு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்கள் மெசேஜ் கொடுக்க போங்கன்னா, நான் வரலம்மா, ஐயோ என்னால் முடியாதுனோ. யூ ஷுட் பி ரெடி. இப்பொழுதும் கூட சிஸ்டர் அவர்கள் மெசேஜ் கொடுப்பார்கள், உன்னை கூப்பிட்டு விட்டாங்கன்னு வைங்க, ஐயோ ஐயா நோ மகளே, ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டோமா, உங்களுக்கு நீங்களே மெசேஜ் எப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ தானாக வந்துடும். முதல்ல உங்களுக்கு கொடுத்துக்கணும். நான் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு நானே பேசிப்பேன், என் கூட நானே பேசிப்பேன். ஆமேன். பேசுகிறதுல என்னையே டச் பண்ணுற பாயிண்ட்டை எழுதி வச்சுப்பேன். 1 வருஷம் கழித்து மறந்துடுவேன். இப்போலாம் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 வருஷம் கழிச்சு சும்மா அப்படி போகும்போது அந்த வார்த்தை நமக்கு உயிர் கொடுக்கும். அப்பா நமக்கு ஆண்டவர் அப்படி கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது, உயிர் இருக்குது. ஆல் ஸ்கிரிப்சர் ஆர் கிவன் பை தி இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். 2 தீமோத்தேயு 3:16 நீங்கள் மறக்கக்கூடாது. இது கர்த்தருடைய ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட வசனங்கள் தான். இது நீ என்ன பண்ணோம், ப்ரீச் பண்ணோம். இன் சீசன், அவுட் ஆஃப் சீசன், எவ்ரி டைம் யூ ஷுட் பி ரெடி டு கன்வின்ஸ், டு ரிவ்யூ. கடிந்து கொள்ள, புத்தி சொல்ல நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி சொல்லணுமா, நீடிய சாந்தத்தோடும் ஸ்லோவாக சொல்லணும். இந்த VBS காலங்களில் டீச்சருங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லு 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 அதென்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்புறம் வசனம் சொன்ன சொல்லு, வசனம் வந்துட்டேனே, திரும்பி சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. வாண்டர்ஃபுல். நீடிய பொறுமையா. நான் உங்களுக்கு சொல்லட்டோமா, சில நேரத்தில் வளர்ந்த பெரியவங்களுக்குள்ள கூட அந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்க கூட எப்படி சிரிச்சிட்டு போராடுறோமோ அது மாதிரி சில நேரத்தில் பெரிய குழந்தைங்கள் கூடவும் போராட வேண்டியதாக இருக்கும். அவன் அந்த பெரிய குழந்தைங்களில் போராட வேண்டிய பெரிய குழந்தை நாமளே கூட இருப்போம் இல்லை. படிப்பு நேரத்தில் நமக்கு ஏறாது. திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு சொல்லித்தர்றது போல் சொல்லித்தர வேண்டும். அவன் எப்படி சொல்கிறார், ஐயா நீடிய சாந்தமா. ஆமாம், நீடிய சாந்தமா. நான் இப்போ எனக்குன்னு ஒன்று வச்சுப்பேன். அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒரு முறை சொல்கிறோம், அவங்க அதை செய்யலைன்னா உடனே கோவம் வருதுல்ல. இப்போல்லாம் கோவம் வர மாட்டுது. ஏன்னா சொரணம் இல்லாமல் இருக்கணும். அந்த வேர்டு சொன்ன மாதிரியே நினைக்கக்கூடாது. திரும்பி முதல் முறை சொன்ன மாதிரியே நினச்சிக்கணும். கோபப்படக்கூடாது. ஏன்னா அது கன்வின்சிங் கிடையாது. என்ன கிடையாது, கன்வின்சிங் கிடையாது. திரும்பி அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆமாம். ஒரு பால் கறக்கிற ஐயா எங்கள் வீட்டுக்கு வருவார். அந்த ஐயா தான் சொல்லுவார், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவார். கறந்துருவார். எவ்வளோ எக்ஸலண்ட்டானதையும் செய்வார். அவரால் அது முடியும். ஏன்? அது போல தான் நம்ம மனதுக்கு என்ன பிடிக்குமோ, ஒரு டம்ளர் டீ கொடுத்தாவது உபதேசம் சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல ரெடி? ஆமேன். சிலர் என்ன பண்ணாங்களாம், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கோபம் வந்துடும். பாஸ்டர் இந்த மெசேஜ் நீங்கள் எனக்கு தான் கொடுத்தீங்க. இல்லைப்பா, தீமோத்தேயுக்கு பவுல் கொடுத்ததை நான் சொன்னேன். இல்லை, என்னை பார்த்தா நீங்கள் சொன்னீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிற நிலை வரும். நம்ம எல்லாருக்கும் வரும். இது யாருக்கு தான் தோணுது? நமக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்குமே. இதை தான் இச்சிங் இயர்ஸ்ன்னு சொல்கிறார். பொறுத்து கொள்ளாமல் செவித்தின உள்ளவர்களாய். என்னவா இச்சிங் இயர்ஸ்னால் அது அப்படி காதில் போட்டு பண்ணுற போல் அந்த மாதிரி இருக்குமா. சுய இச்சைகளுக்கு ஏற்ற தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு தனக்கு வேண்டியவங்களை என்ன பண்ணுறாங்க, சேர்த்து கொள்கிறாங்க. அதை பொறுத்துக்க மனதில்லாமல் சத்தியத்தை விட்டு என்ன பண்ணுறாங்க, விலகி அவங்க போகிற காலம் வருகிறது. ஆமேன். ஆமாம். இவைகளுக்கு தனக்கு வேண்டிய போதகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. அன்றைக்கி அது இருந்திருக்கு போல். எபேசு சபையில் நிறைய சபைகள் இருந்திருக்கு. பவுல்கிட்டேருந்து பிரிஞ்சு போனவங்களே நிறைய பேர் சபை ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ ஜனங்க எங்கே போயிடுவாங்க, ஆடா சும்மானா திட்டுறாங்கப்பா, லேட்டாக வந்தால் கூட திட்டுறாங்க, படிக்கலைன்னா திட்டுறாங்க, வசனம் ஒழுங்காக இதெல்லாம் திட்டுறாங்க. நல்லா யோசித்து பார்த்தோம்னா நம்மளை யாரெல்லாம் அதிக திட்டு வாங்கணுமோ நம்மளாம் ஞானியாக இருந்தோம். ஆமேன்.
ஆமாம், திட்டு வாங்குறத பொறுக்க முடியாத நம்ம நிலைமை என்ன ஆச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆமீன். ரைட். we need to find out இந்த பிரச்சனை ஏன் நமக்கு வந்துச்சு, நம்மளை ஏன் திட்டுறாங்க, அப்போ நம்ம படிக்கணுமா, நம்ம படிப்போன்னு எடுத்தோன்னு வைங்களேன், நம்ம வெற்றி பெறுவோம். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்களாம், காது நோண்டுறது வந்து ரொம்ப இன்பமாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு டீச்சிங் தான் அங்கே போய்ட்றேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது, ஆமீன் அப்படின்னு போயிட்டு லாஸ்ட்டில் யோசிச்சு பார்த்தா சத்தியத்தை விட்டு எங்கே போயிட்டு இருப்பாங்களாம், கட்டுக்கதைகளுக்கு. ஆமீன். சத்தியத்தை விட்டு எங்கே போயிடுவாங்க, விலகி கட்டுக்கதைகளுக்கு போயிடுற அளவுக்கு காலம் வருமா. கட்டுக்கதை, ஏனி ஸ்டோரி, பைபிள் வசனமே இல்லாதபடிக்கு ஜனங்க எதையோ பேசுகிறது வந்துடும், நீ கேர்ஃபுல்லாக இரு மகனே என்று சொல்கிறார். அப்படி போகிறவங்களை பற்றி நீ கவலைப்படாத, நீ கேர்ஃபுல்லாக இரு, கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்ணிடாத போயிடாத. ஸ்க்ராச்சிங் இச்சிங் இயர்ஸ், அதாவது என்னென்னா பாப்புலராக எல்லாரும் பார்க்குறது, எல்லாருக்கும் பிடிச்சிது, எல்லாருக்கும் வந்தது. இன்றைக்கி திட்டே இல்லை, இன்றைக்கி நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி கரெக்டாக இருக்கிறோம், நம்ம போகிற வழி சூப்பர், இந்த வழியில் இயேசு ஹெல்ப் பண்ண போகிறாரு, ஜாலியாக இருக்கும். ஆனால் பைபிள் படித்தா உன் வழிகள் எப்படி, சண்டை போட போகும்போது ஒரு வார்த்தை வருது, நீ போ, நான் உனக்கு முன்பாக போகிறேன் அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் வராதுல்ல, நம்மளை என்ன பண்ணுவார், கரெக்ட் பண்ணுவார்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காதுக்கு எப்படி இருக்காது, இச்சிங்காக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். நீ ஜாக்கிரதையா இரு, நீயோ எல்லாவற்றிலும் ஆமேன் மனத்தெளிவுள்ளவனாயிரு. பி வாட்ச்ஃபுல் இன் ஆல் திங்ஸ். பட் யூ தீமோத்தேயு, நீ இங்கே பாருங்க, இங்கே நிறைய பசங்க வந்திருக்காங்க. சிஸ்டர் அவங்க பசங்க 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ ஸ்கூலுக்கு போகிற, எல்லாரும் எக்ஸாம் பேப்பர் எடுத்துன்னு வராங்க. எல்லா பசங்களோட பார்ப்பியா, உன் பையனை வாங்குவியா, பையனை வாங்கி நேராக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். டேய் காலையில் தான்டா அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், நீ ஏன்டா எழுதலை, நடக்குதா இல்லையாடா, அவன் சொல்ல மாட்டானா பையன், அப்படி தானே நடக்குது தானே, ஏன்டா இதை அவனுக்கு சொல்லி கொடுத்தனே, இப்போ ஏன்டா பண்ணல. அதுபோல் எபேசுல எல்லாரும் அப்படி இருப்பாங்க. ஆனால் தீமோத்தேயு நீ, நீ, நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. உலகத்தில் எல்லாரும் இஷ்டத்துக்கு போவாங்க, ஆனால் நீ ஜாக்கிரதையாரு. வாட்ச்ஃபுல் இன் ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் கவனி. என்டியூர் அஃப்ளிக்ஷன்ஸ், மன தெளிவுள்ள இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீங்கு வந்தால் தீங்கு என்ன பண்ணு, அனுபவி. டூ த ஒர்க் ஆஃப் த இவாஞ்சலிஸ்ட், ஃபுல்ஃபில் யுவர் மினிஸ்ட்ரி. நம்மை அழைத்த அழைப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். அஃப்கோர்ஸ் சைடில் நிறைய வேலை இருக்கும். நம்மள சிலர் ஆண்டவர் படிக்க வைப்பார், நம்மள சிலர் ஆண்டவர் வேலைக்கு அனுப்புவார். பவுலாயாவே டென்ட் மேக்கிங் வேலையாம். அவர் போய் கூடார தொழில் செஞ்சுட்டு வருவாராம். கவனிங்க, முதல்ல இந்த இவங்க இருக்காங்கல்ல, நம்ம இந்த எபேசு சபை, இந்த ரோமன் பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, க்ரீக் கல்ச்சரில் முதல்ல காலையில் ஏஞ்சிக்க மாட்டாங்களாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் காலையில் போய் கூடாரம் செய்கிற வேலை செஞ்சுட்டு வந்துடுவாராம். ஒரு 10 மணி போல் எல்லாம் அப்படி வருவாங்களாம். அதுக்குள்ளே காலையில் வீடு கட்டுற வேலையை செஞ்சுட்டு 10 மணிக்கு வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். மதியம் திரும்பி தூங்க போயிடுவாங்களாம். இவங்கள தூங்கிட்டு நைட்டு வருவாங்களாம். நைட்டு அப்படியே லேட் நைட்டு அவங்க பாடுறது, ஆடுறது, நடனம் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்களாம். அப்போ போய் ஊழியம் பண்ணுவாராம். அப்புறம் 2 முறை டென்ட் மேக்கிங், 2 முறை 3 மணி நேரம் 3 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம் 3 மணி நேரம், 12 மணி நேரம் எக்ஸலண்ட்டாக ஊழியம் செய்த ஒரு ஊழியம் தான் பவுல் அப்போஸ்தலன். விடைகாலில் 3 மணி நேரம் எங்கே என்ன பண்ணுவார், வேலை செய்வார். அப்புறம் 3 மணி நேரம் ஊழியம் வந்துடுவார். அப்புறம் 3 மணி நேரம் இவங்க தூங்க போகும்போது வேலை செய்வார். திரும்பி அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன். கர்த்தரை அவர் ஆஸ்வதிக்க வேண்டும். சில நேரத்தில் கர்த்தர் நம்மை நம்பி நிறைய வேலை கொடுப்பார். எனக்குலாம் சில நேரம் நினச்சா கஷ்டமாக இருக்கும். ஒரு வேலை முடிச்சுட்டு அயர்ந்து நம்ம அமர்வதற்குள்ளே இன்னொன்று தோங்கும், இன்னொரு இடத்துல வந்து ஃபோன் வரும், இன்னொரு வேலைக்கு போக வேண்டியது இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டது அந்த மண்டே அன்னைக்கு. எவ்வளோ வேலை, ஃபைனல் டே ப்ரோக்ராம் ஆவடியில் நடந்துருக்குது. அதுக்குள்ளே ஒரு டெத் நியூஸ், அங்கே போய் ஆகணும். அதுக்குள்ளே ஒரு கல்யாணத்துக்கும் போய் ஆகணும். அப்பா எத்தனை மணிக்கு நம்ம வேலை முடியும்னு நமக்கு தெரியல. வேலை வேலை வேலை, இங்கே அங்கே இங்கே அங்கே, ஒன்று ஒரு உலகம். விபிஎஸ் நடக்கிற இடம் ஒரு உலகம், திருமணம் நடக்கிறது ஒரு உலகம், படிக்க போகிற இடம் ஒரு உலகம், ரோடு ஒரு உலகம். எல்லா இடத்துலையும் நன்மையை காட்டிலும் தீங்கு தான் வருகிறது. தீங்கை அனுசரித்து கொண்டு போக வேண்டிய நிலையில் தான் ஒவ்வொரு ஊழியனும் இருக்கிறான். ஆமேன். சாத்தான் ஒரு வேளை தற்காலிகமாக தீங்கு இல்லாமல் அவன் வாழலாம், அவன் கூட்டம் வாழலாம். ஆனால் நீங்கள் நானும் அப்படி அல்ல தேவஜனமே. தீங்கு அனுபவிக்க வேண்டிய நிலை வரும், அனுபவிக்க வேண்டும் என்பதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட போகிறேன் சொல்லிட்டார்.
கிறிஸ்துக்காக பானபலியாக. அந்த பானபலி என்கிற வேர்டை நீங்கள் மறக்கக்கூடாது. யாத்திரையாகம் 20ஆம் அதிகாரம் 40 41 இதை பற்றி சொல்கிறது. லேவியராகம் 23:13 இது கர்த்தருக்கென கொடுக்கிறது தான் இந்த பானபலி, ஃபார் காட். ஆக பவுல் அப்போஸ்தலனுடைய மரணம் நேச்சுரல் டெத் அல்ல, அவர் மரணத்துக்குள் ஆக்கப்பட போகிறார், அவர் கொலை செய்யப்பட போகிறார், கர்த்தருக்காக ஊற்றப்பட போகிறார். அப்பா, the time of my departure has come. இந்த லெட்டர் வரும்போதே தீமோத்தேயு கையில் வாங்கி அழுதுகிற நிலைதான். அவன் தகப்பன் உயிரோடு இருப்பாரா என்று தெரியவில்லை என்ற யோசனை தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தன் மகனிடம் சொல்லுகிறார், ஊருக்கு சொல்ல தன் மகனிடம் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, போராட்டம் உண்டு. ஆனால் எப்படி போராடணும்? நல்ல போராட்டம். we need to finish the race, we need to fight the good fight. அந்த ஃபைட் பேர் என்ன பாருங்க? குட் ஃபைட். ஓட்டத்தை முடித்தேன். இதில் ஒரு வேர்டு சொன்னார் பாருங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஜீசஸை விட்டு நான் போராடுவேன் இல்லை, மகனே மகளே நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதான் மெயின். எதற்கு தான்? ஜீசஸ் தரிசனத்தில் சொல்லியிருப்பார் போல. பவுல் தன் உயிரை விட்ட பிறகு ஜீசஸ் தலையிலனா கொண்டு வந்து வச்சிருப்பாரு. நமக்கு தான் தெரியுமே, ஸ்தேவான் விஷயத்தில் படிப்போமே. ஸ்தேவான் மரிக்கும் போது சொன்னார்ல, தேவகுமாரன் பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்பதை நான் காண்கிறேன். ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் நீதியின் கிரீடம் இருக்கிறது. ஆமேன். ஆமாம், இதை எண்ணி தான் நம்ம ஓடுகிறோம். இதுக்காக தான் ஆசைப்படுறோம். உலகத்தில் எது மேலே நம்ம ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் வரும், அவைகள் போகும். ஆனால் நீதியின் கிரீடம் வந்ததே போகாது. ஹல்லேலூயா. எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கு தருவார். தீமோத்தேயு நீங்கள் யாருக்கெல்லாம் ப்ரீச் பண்ணுறியோ, யாரெல்லாம் ஜீசஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் கிரீடம் உண்டு. எத்தனை பேர் இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் வரும் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கிரீடம் உண்டு. அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய கடைசி வார்த்தைகளை பேச துவங்கி விட்டார். 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எப்படியாச்சும் நீ என்கிட்ட வந்துரு, மகனே நீ என்கிட்ட வந்துரு. உலகம் சரியில்லாத நேரத்தில் உலகத்துக்குள்ளே போகிற பிள்ளைங்க நம்மளை பார்த்து பண்ணுற ஸ்தோத்திரத்திலே ஐடென்டிஃபை பண்ணிப்போம். இவங்க நம்ம கூட இருக்கிறாங்களா, பிள்ளைங்க சிதறாங்களா. உடனே என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணுவோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஒரு மாதிரி இருக்க? ஐயாக்கு அது ஒரு எண்ணம், என் மகனை என்னிடம் சீக்கிரமாக பி டிலிஜென்ட், பிளான் பண்ணி சீக்கிரமாக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிக்கோ. இல்லை கப்பல் டிக்கெட்லாம் அப்போ கிடைக்காது. கவனமாக பிளான் பண்ணி இடத்தில் வருவதற்கு வா, சீக்கிரமாக வா. ஏனென்றால் சில எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை விட்டு என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். என்ன பண்ணிட்டான்? ஐயா உங்கள் கூட ஊழியத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா, ₹1 ₹2 கூட கஷ்டமாக இருக்குது, நான் என் வழியை பார்த்துட்டு உலகத்துக்கே போய்ட்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். அப்புறம் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. லூக்கா மாத்திரம் யார் கூட இருக்கிறான்? என் கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். நம்மள மாதிரியே பேசுகிறார்ல, இவங்களை கூப்பிட்டுட்டு இவங்களை விட்டுட்டு அவரை கூப்பிட்டு வந்துரு, அவரை இங்கே கூப்பிட்டு வராது அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லை OMR போகும்போது இவரை கூப்பிட்டு அவரை நிறுத்தி அவரை ஏற்று இவரை இறக்குன்றோமே, அது போல் கூட்டி கொண்டு வா. இதில் பாருங்கள், திரிகுவை நான் எபேசிக்கு அனுப்பினேன். துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்த மேலங்கியையும் புஸ்தக சுருளையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா. ஐயா, இந்த தோல் சுருள் தான் எங்கே விட்டாங்க தெரில. ஆமேன். பவுல் இன்னும் நிறைய மாடல்கள் எழுதியிருப்பாராம். நிறைய என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. ஆமேன். ஆமாம். தன்னோட மேலங்கியை கூட எடுத்துகிட்டு வர சொல்கிறார், ட்ரெஸ்ஸு கூட. ஐயாவோட ஃபேவரைட்டாக எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கலாக வாழ்ந்த ஒரு ஊழியன்னு பாருங்கள்ல, இவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கலாக. அதுவே வார்னிங் தருகிறார். கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. அப்பா, கண்ணான் காப்பர் ஸ்மித்து. கண்ணான்னா என்னதுங்க? காப்பர் ஸ்மித்து. ஆமாம், வெண்கலம். வெண்கலம் தானே காப்பர்னா? வெண்கலம் வேலை செய்கிறவன் எனக்கு என்ன பண்ணிட்டான்? ரொம்ப தீமை செய்தான். மகனே நீ என்ன பண்ணு? கேர்ஃபுல்லாக இரு.
நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவான்? எதிர்ப்பான். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இல்லவில்லை, எல்லாரும் கைவிட்டார்கள். ஏன்? யாருக்கு உத்தரவு சொல்கிறார் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலனை வந்து எருசலேமில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மாப் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே ரோமன் கவர்னர் அவரை கைது பண்ணி கொண்டு போய் பத்திரமா வச்சு திரும்பி அவங்க அதுக்குண்டான ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணும்போது பவுல் அப்போஸ்தலன் ராயனுக்கு அபயம் விடுகிறேன்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருங்க? ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் ரோமனும் கூட. அவர் வழியில் என்ன இருக்குது? ரோமன் என்கிற பட்டம் இருக்கிறதுனால அவரை யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. டைரெக்டாக யாரோட ஜட்ஜ்மெண்ட்டில் தான் வரணும். அப்போது ராயன் யாரோ, சீசர் யாரோ, சீசர்கிட்ட வரணும். ஏன்னா ரோமர்கள் பொதுமக்களாலோ வேறு எந்த அதிகாரியாலோ தண்டனைப்படக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்போ ராயன் முன்னாடி நிற்கும் போது, ஆமாம் இவர் நல்லவர் தான் சாட்சி சொல்கிறது கூட யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவங்க மேலே சுமரட்டும், எனக்கு பிரச்சனை உள்ளதோ என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாகும் புறஜாதியார் கேட்கிறதற்கு என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமேன். கர்த்தர் என் கூட இருந்தார், என்னை காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அந்த காலத்தில் ரோமர்களுடைய மரண தண்டையில் வித்தியாசமான மரணங்கள்லாம் இருந்தது. அதில் ஒன்று வந்து சிங்கத்துக்கிட்ட போகிறது கூட. நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். அந்த கதையில் 2 டோர் இருக்கும். இந்த கைதியை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஆமாம், நான் படித்ததில். ஆமாம், ஒரு டோரை கம்பல்சரி திறக்கணும். ஒரு டோரை கம்பல்சரி. அந்த டோரில் சிங்கம் இருந்தால் சிங்கத்தோட சாகணும். இப்படிலாம் சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணேன்? ரசிக்கப்பட்டேன். அப்படி ஐயாவை போட்டு கதவை திறக்கூடும் போது சிங்கம் பக்கத்து ரூமில் இருந்து இது காலி ரூமாக இருந்துச்சான்னு நமக்கு தெரியவில்லை. கர்த்தர் என்ன பண்ணார்? சிங்கத்தின் வாயிலிருந்து கூட என்ன பண்ணார்? காப்பாற்றினார். வண்டர்ஃபுல்லியா, அருமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒருவனையும் கூட நிற்கவில்லை, ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமின் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் ஆமேன் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொன்னார். பிரிஸ்கிலாக்கு, ஆக்கிலாக்கு, ஒனேசுக்கு வாழ்த்துதல் சொல்ல. அவங்க எபிஎஸ் பட்டணத்துக்கு, எரஸ்து குருந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். த்ரோப்பிமுவை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரி காலத்துக்கு முன்பதாக, மழை காலத்துக்கு முன்னாடி வந்துரு. ஏன்னா 3 months கிட்ட கப்பலில் என்ன பண்ணுறோம்? நின்றோம். மழையில் கப்பல் வராது, சீக்கிரமாக வந்துரு, இல்லைனா வழியில் நின்று ஆகணும். ஆமேன். எல்லாரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியுடனே கூட இருப்பாராக என்று சொல்லி முடிக்கிறார். தேவஜனமே, ஊழியக்காரருடைய வாழ்த்துதல்கள் எவ்வளோ விலையேற பெற்றதாக இருக்கிறது. கர்த்தரோடு கூட பேச போகிறோம். நம்ம எழுந்து நிற்கலாம். இந்த வாழ்த்துதல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளும், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளும் நம்மோடு கூட பேசுகிறது போல இருக்குது. நம்மை கர்த்தருடைய சந்நிதியில் அர்ப்பணிப்போம். தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. பவுலின் ஊழியத்தை முடித்து சொல்கிறார். ஆண்டவரே, நான் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். தீமோத்தேயுக்கும் சொல்லுகிற, மகனே, நீ துன்பங்களை கண்டு அஞ்சிடாதே, நீ தைரியமுள்ளவனாயிரு, ஊழியத்தில் நிறைவேற்று. நாம் ஊழியத்தில் ஒருவேளை நம்ம மனம் சோர்ந்திருக்கலாம், ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே, சப்பா, நீர் எங்களுக்கு இன்னும் ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. உங்கள் ஊழியத்தை நாங்கள் தெளிவுனா செய்ய உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்ட சமூகத்தை கேட்கலாம்ப்பா. பவுல் தன்னோட ஊழியத்தை நிறைவேற்றினாரப்பா. நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க சொல்லிட்டு ஆண்ட சமூகத்தை நம்ம கேட்கலாமா?
நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் அநேக வார்த்தைகளை பேசினீரே. இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைபெறுங்க அப்பா. எங்களோடு கூட நீங்கள் மீண்டுமாய் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் புதுப்பிப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இங்கு நம்ம பார்க்கிறோம், பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிற இந்த நிருபத்தில் அவருடைய பாடுகளை குறித்து, அவர் எந்த பாடுகளின் வழியாய் கடந்து வருகிறார் மற்றும் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் நல்ல போர் சேவகனாய் இருந்து தீங்கு அனுபவிக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இங்கு அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவருக்கு நேர்ந்த நிந்தனைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்திலும் கூட கர்த்தரோ அவருக்கு துணையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. பவுலோடு மற்ற புறஜாதியார் யாருமே நின்று பவுலுக்காக குரல் கொடுக்கவில்லை என்றாலும் நம் கர்த்தரே உண்மையுள்ளவராய் இருந்து பவுலுக்காக துணையாக நின்று பவுலை எல்லா விதத்திலையும் பலப்படுத்தி சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சித்து காப்பாற்றினார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதோ நம் பட்சத்தில் யார் நின்றாலும் நிற்கவில்லை என்றாலும் கர்த்தரே உண்மையுள்ளவராயிருந்து நமக்கு அவர் துணையாயிருந்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் நம்மை ரட்சிப்பார் என்று இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அநேக பாடுகள், அநேக கஷ்டங்கள் வரும்போது என்ன ஆண்டவரே, ஊழியம்னா நான் இந்த அளவு பாடு வரும் நான் நினச்சி பார்க்கல. என்னை நான் மீண்டுமாக நான் உலகத்துக்குரிய மார்க்கெட் பிளேஸ்க்கே நான் வேலைக்கு போயிடலாமான்ற எண்ணம்லாம் நிறைய தடவை வந்திருக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் அதிகமாக பலப்படாமல் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நான் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இல்லை ஊழியத்தை விட்டே போயிடலாமாம், அநேக போராட்டங்கள் இதனால் நான் சந்திக்க வேண்டியது இருக்கேன்னு எத்தனையோ தடவை நான் டிஸ்கரேஜ் ஆயிருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் படிக்கும் போது இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. எப்படி நான் பவுலாய் நான் அழைத்து இதோ பவுலை உண்மையாய் உத்தமமாய் அவனை நல்ல போராட்டத்தை போராடி அநேக ஆத்துமாக்களை நான் ரட்சித்து நான் பவுலோடு நான் துணை செய்தது போல நான் உன்னோடும் கூட இருந்து நான் உனக்கு துணை செய்வேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு வர போராட்டத்தை கண்டு நீ துவண்டு போவாத, நான் உன்னை எல்லா சிங்கங்களின் வாய்களில் இருந்து நான் உன்னை ரட்சிப்பேன் என்று கர்த்தரனோடு கூட இந்த நேரத்தில் பேசுகிறார். ஒருவேளை என்ன போல நீங்க ஊழியத்தின் பாதையில ஒரு துன்பம் வரும்போது நீங்க சோர்ந்து போய் ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியமே வேண்டான்னு ஒருவேளை நீங்க டிஸ்கரேஜ் ஆகி நீங்க பின்மாற்றத்துல போயிருந்தீங்கன்னா ஒரு விசை நம்ம முன்பாக கடந்து ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணலாமா?
இந்த நாள்ல ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கலாமா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. எத்தனையோ தடவை நீங்க எங்களை ஊழியத்துக்கு அழைத்த பிறகு கூட உங்களுடைய ஊழியத்தின் பாதையில நிலை நிற்காம பொறுமையோடு நீர் எங்களுக்கு முன்பாக வைத்த ஓட்டத்தை நாங்கள் ஓட முடியாதபடிக்கு நாங்கள் உலகத்தை திரும்பி பார்த்து நாங்கள் துவண்டு போய் நாங்கள் பின்மாற்றத்துல நாங்கள் போயிட்டோம். இந்த வேளையில எங்களை பலப்படுத்துங்கன்னு ஆவியானவர்கிட்ட நம்மளை விட்டு கொடுக்கலாமா? அவர் இந்த வேளையில நம்மை புதுப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ ஷபரபலபா கரபா, ஓ ரிபலபா ஷபரிதரபா கரபா, ஓ ஷெரனேமா. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. ஓ ரிபாலபா ஷந்தரபா கரபரிபி ஆந்தரபா கரபா, ஓ ரிபாலா ஷேதே ரெனே மாகரபா பாபா, ஓ ரிகாபாலா ஷேதே ரே 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 ரே. அப்பா பிதாவே, இந்த வேளையில கூட நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ தடவை நாங்க ஊழியத்தின் பாதையில நாங்க சோர்ந்து போய் நாங்க காணப்பட்டோம் ஆண்டவரே. நாங்க பின்மாற்றத்துக்கே கூட நாங்க போயிருக்கோம். போதும்பா, இந்த போராட்டத்தை எங்களால போராட முடியவில்லை என்று அப்பா நாங்க துவண்டு போயிருக்கோம். எத்தனையோ தடவை நீங்க எங்களுக்கு துணை நின்ற போதிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆதரவா இல்லைன்னு கூட நாங்க சில நேரத்துல நாங்க கடந்து போயிருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல எங்களை ஒரு விசையாக மன்னிங்கப்பா. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை நீர் ஒரு போதும் கைவிடுவதே இல்லை. எப்படி நீங்க பவுலை அழைத்து கடைசி வரைக்கும் அப்பா பவுலை அழைத்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி அநேகரை ரட்சிக்கிறதுக்கு பவுலை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினீரோ, அதே போல இந்த நாள்ல எங்க ஒவ்வொருவரை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக எங்களை நீர் அழைத்தீரோ அதை நீர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் தொடர்ந்து நல்ல போராட்டத்தை போராட நீங்க அழைத்த பாதையில் நாங்கள் திராணி உள்ளவர்களாய் நிற்க எங்களை நீங்க பலப்படுத்துங்கப்பா. இந்த வசனத்துல பவுல் சொன்னாரே, கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று. அந்த பலனை அப்பா இந்த வேளையில எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை உண்டு பண்ணி தாங்கப்பா. இந்த காலை வேளையில அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வந்து எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்க எண்ணி எதிலையும் நாங்க சோர்ந்து போக கூடாது. எங்களுக்கு உன்னத பலனை தாங்க, விசேஷித்த ஞானத்தை தாங்க. எப்படி நாங்க ஒருத்தவங்க கிட்ட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் எப்படி உங்களுடைய சுவிசேஷத்தை அவர்களிடத்துல ஞானமாய் நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா எங்களை கொண்டு இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களை நீ ரட்சியும் ஆண்டவரே. நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிற பலன மாத்திரம் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த வேளையில கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீண்டுமாக இந்த நாள்ல நீர்
புதுப்பித்து கட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம இந்த நேரத்துல கூட நம்ம ஒரு அறிக்கையை நாம் செலுத்தலாம். இந்த நேரத்துல ஆண்டவர் வந்து இந்த 2வது வசனத்தை அறிக்கையாக சொல்ல எனக்கு ப்ராம்ப்டிங் கொடுத்தாரு. நம்ம ஒன்று சேர்ந்து சொல்லலாமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நான் பிரசங்கம் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நான் கிறிஸ்துவுக்காய் ஜெயமாய் முடிப்பேன் என்று நான் அறிக்கை இடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.